போகணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து பார்க்கலாம். வேற நல்லா இருந்துச்சு காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியாக போச்சு, அதுலேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே தான், பார்க்கலாம். ஒரு இடத்துல நான் வந்து தேட்டரில் வந்து ஏதோ பூகம்பம் வந்துருச்சு போல அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சீனில் வந்து என்னோட ஆண்மையே போகிற மாதிரி டம்முன்னு ஒரு அடி ஒன்று அடிக்கும். அப்புறம் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் தனலக்ஷ்மி. நான் ஃபிலிம் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நிறைய காமெடி சீன்ஸ் இருக்கு, ஹாரர் சீன்ஸ் எல்லாமே இருக்கு. இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம். எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. இங்கே இருந்துச்சு ஆக்சுவலி. சும்மா ஒரு காமெடி ஃபன்னாக தான் பண்ணியிருக்காங்க. சும்மா வந்து நீங்கள் சிரிச்சிட்டு போகணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து பார்க்கலாம். வேற கருத்தெல்லாம் ஒன்றுமே இல்லை. நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸும் வந்து நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியாக போச்சு, அதுலேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். கேங்குக்கு ஒரு பாடல், ரஜினி கேங் ஹிட்டு தான் மெகா 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 ஹிட்டு தான். ரஜினி கிஷான் ஆக்டிங்கு, ஜோன்ஸ் ரூபர்ட் மியூசிக்கு, வேற மாதிரி கூல் சுரேஷ் அண்ணா செகண்ட் ஹீரோ தான். ராஜேந்திரன் சாரு ஆக்டிங்கு ஜோரு. நவீன் பாரதி சூப்பர் உங்க டைரக்ஷன் ரொம்ப சூப்பர் எல்லாரும். ஸ்டோரி காமெடியாக இருந்துச்சு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போரிங்காக தான் இருக்குது. இன்டர்வியூஷனுக்கு அப்புறம் தான் வந்து கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆக்டிங் அதெல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஹாரர் லெவல் அதெல்லாம் இல்லை ப்ரோ. அதாவது பேய் இருக்குது, ஆனால் ஹாரர்லாம் இல்லை, ஃபன்னு தான் ஃபுல்லாக. ஆமாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க படம். நல்லா கமர்ஷியல் கடந்த ஒரு த்ரில்லர் படம். நல்லா சூப்பராக இருக்குண்ணா. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கூல் சுரேஷ் மொட்டராஜேந்திரன் எல்லாம் நல்லா காமெடிலாம் ஒர்க் ஆகிருக்கு. அண்ணன் கூல் சுரேஷன்லாம் பார்த்தீங்களா, இவ்வளோ நாள் அவர் சினிப்பில்ல எங்கேயோ தள்ளி வச்சுருக்கிறாங்க. நடிப்பே வராதவனுக்கெல்லாம் தூக்கி எல்லாம் அந்த வாட்டர்மெல் சார்லாம் அவ்வளோ ஒரு நடிப்பு ஆறுங்கண்ணா. சும்மா எங்கேயோ இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு ஃபேமஸ் பண்ணி விட்றாங்க. கூல் சுரேஷன் அவர்லாம் காமெடி பண்ணக்குள்ள தேட்டர்லாம் நல்லா பூஸ்ட் பம்ப்ஸ் நல்லா சூப்பராக இருந்தது. ஆடியன்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க. எங்கேயோ இருக்கிற ஒரு ஜோக்கர்லாம் கூப்பிட்டு வந்து ஃபேமஸ் ஆக்கி விட்டு இப்படி இருக்கிறாங்க. படம் ஒர்த்தாக சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. காமெடிலாம் நல்லா ஒர்க் ஆகிடும். அரண்மனை, காஞ்சனா இந்த படம் பார்த்தவங்களுக்குலாம் இந்த படம் நல்லா இருக்கும். நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் நல்ல படம். இல்லை ஃபோட்டோலாம் பயன்படுத்திக்கலாம். அதோட கேரக்டருக்காக அவரோட பேர் வந்து ரஜினி கிருஷ்ணன் வச்சு ஒரு அப்போ தான் கொஞ்சம் ரீச் ஆகுன்றதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குண்ணா படம். இப்போ டான்ஸு எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு ஹீரோ. நல்லா பண்ணியிருக்காங்க. இவர் முனிஷ்காந்த் சார்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் பார்க்கலாம். தேங்க்யூ. ரஜினி சார் இல்லை அப்படிலாம் இல்லை, பேர் ஹீரோட நேம் மட்டும்தான். ஓகே. ஹாரர் ஓகே, நல்லா இருக்கு, பார்க்கலாம். புதுசாக இருந்துச்சு, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. காமெடியாக இருக்கு. இல்லை பேய் படம்லாம் இல்லை, காமெடியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா ஃபன்னாக காமெடியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த பேய் சீன் வச்சு இதாக ஹாரராக அந்த மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. படம் ஓவராலாக நல்ல மூவி தான் ப்ரோ. பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்க்கலாம். நல்ல ஆக்டர்ஸ் கூல் சுரேஷ், முனிஷ்காந்த், அப்புறம் காமெடி நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. சின்ன ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடியாக நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஹாரர் காமெடி, ஹாரர் ப்ளஸ் காமெடி சேர்ந்து பண்ணனால கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமாம், எல்லாருமே ஒரு அந்த மாஸ் என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி போகும்போது உங்கள் ஹாரராக கொண்டு வந்திருக்க நல்லாயிருக்கும். தேங்க்யூ. இல்லை சின்ன பசங்கலேருந்து
பெருங்கனி பார்க்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது படம் அருமை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து லாஸ்ட் வரைக்கும் படம் அருமையாக இருக்குது. நல்ல கதை, குடும்பத்தோடு பார்க்கலாம். சின்ன பசங்களை வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சேனலில் வந்துருக்கு போல ஹாரர் காமெடி. காமெடிலாம் நல்லா இருக்குது. மொட்டை காமெடி, இந்த கூல் ஸ்பேஸ் காமெடிலாம் சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் இந்த மாதிரி படங்கள் வராமல் இருந்துச்சு, பெருசாக வந்தாலும் காமெடி இல்லாமல் இருந்துச்சு. இதில் எப்படி காமெடிலாம் வரும்? இதில் காமெடிலாம் ஒரு நல்லா இருக்குது. காமெடியிலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த முக சொல்லிக்கிற காட்சிகள் எதுவும் இல்லை. அதெல்லாம் கிடையாது. நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது. பண்ணு கேரண்டி. ஆமாம், கேரண்டி. தலைவர் பேர் வேறு வச்சுருக்காங்க படத்தில். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ரஜினி கேங்க்குன்னு வச்சு ரஜினிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ரஜினி கேங்க்குன்னு வச்சு ரஜினிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. டைட்டில் தான் ரஜினி கேங்காக கிடையாது. ஆனால் படம் முழுக்க வந்து டைமிங் காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. இதில் என்னன்னா அந்த டைமிங்லாம் அந்த ஒரு செகண்டில் இப்படி சிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். வாய் விட்டு சிரித்தா நோய் போயிடுன்றாங்களே. இந்த படம் நிச்சயமாக 2025க்கு மில்ல என்ன தான் கவலையாக வந்தால் கூட ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதில் வந்து லொல்லு சபா மனோகர் ஃபஸ்ட் கிளாஸ் காமெடி டைமிங் அடிக்கிறாரு. கனகாவை காணோம். நான் சொல்கிறேன், அதாவது கனகா காணோம். அந்த படத்தை போய் பார்த்தா யார் காணாமல் போனான்னு தெரியும். நான் சொல்கிறது புரியுதா? அந்த அளவுக்கு டைமிங் காமெடியில் அண்ணன் நல்லா ஃபுல் பண்ணிக்கிறாரு, ஸ்கோர் பண்ணிக்கிறாரு. அடுத்தது கூட்ஸ் ரேஸை சொல்லி தான் ஆகணும். எல்லாருக்கும் கண்ணில் அடிப்படும், கையில் அடிப்படும், காரில் அடிப்படும். ஆனால் முக்கியமான இடத்துல ஒன்று அடிப்படுத்து தெரியுமா? அங்கே தான் ஆடியன்ஸ் எல்லாமே சிரிக்கிறாங்க. அது நல்லா கவனிச்சாவே தெரியும். அதுவா ஏன் சொன்னா எதுக்கா? ஓ ஏன் அப்படி பச்சையா சொல்ற? பலானத்தில் அடிபட்டுச்சு போதுங்க. பலானத்தில் அடிபட்டால் ஒரு காமெடியாக தான் அதை எடுத்துக்கணும். அனைவருக்கும் வணக்கம். படத்தில் டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ப்ரொடியூசர் சாருக்கு, கேமராமேன் சாருக்கு, மியூசிக் டைரக்டர், அனைத்து டெக்னீஷியனுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படம் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஒரு காமெடி மூவி, காமெடி ஆராதத்தில் எல்லாரும் கலந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு இதாக இருக்குது. வேறு எதுவும் இதுவெல்லாம் இல்லை. எல்லாம் அனைத்தும் ஃபேமிலி வந்து பார்க்கலாம். காமெடி ஒர்க் அவுட் ஆகிட்டு காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதில் நானும் நிறையா மாறி மாறி ஒரு கேரக்டர் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு கேரக்டர் கொடுக்கணும்னு சொல்லி கேரக்டர் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு. ஒரு ஆக்டராக பார்க்காம ஒரு ஆடியன்ஸாக நான் பார்த்தேன். நல்லா இருக்குது. நல்ல ஜாலி என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது. எந்த இதுவும் ஒரு இதெல்லாம் கிடையாது. ஓகே, நல்லா ரேட்டிங்கு நீங்கள் கொடுக்குறதுல தானே. நீங்கள் கொடுக்குற ரேட்டிங் தான் நாங்கள் ஆஸ் ஆக்டராகவும் சரி, ஆஸ் ஒரு காமன் மேனாகவும் சரி, நீங்கள் என்ன இருக்குது? ஒரு 85%. 100க்கு அந்த வரைக்கும் எல்லாருமே சொன்னது காமெடி நல்லா ஒர்க் அவுட் எல்லா டீம் ஒர்க்கு எல்லாமே நல்ல இதுவாக பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எப்படி வந்து சாங்ஸ் நல்லா இருக்குது. அவர் ஜிவி பாடியிருக்க அந்த பாட்டு நல்லா வைரலாக போயிட்டுருக்கு. இந்த சாங் பேய் குத்து சாங்கு எல்லாமே அந்த இது போயிட்டுருக்கு. நல்லா ஒரு இதாக போயிட்டுருக்கு. படம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து ஒரு 25 நாளில் தான் பண்ணது. ஓகேங்களா, ரொம்ப பரபரப்பாக எல்லாம் நைட் ஷூட்டு தான். எல்லாமே அவ்வளோ தூரம் எல்லோரும் ஒர்க் பண்ணாங்க. எல்லா டெக்னீஷியன்லேருந்து எல்லாருமே கொஞ்சம் கூட யாரும் ஒரு இடத்துல கூட அவங்க யாரும் டயர்டாகி நிற்கல. ஏன்னா அதை தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபஸ்ட்டு கேப்டன் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் சார் தான். டைரக்டர் சார் அந்த இடத்துல வந்து நைட்டுக்காக கரெக்டாக வந்து ஒரு மணிக்கு ஆரம்பிப்போம் ஷூட்டிங்கு. மறுநாள் காலையில் 6 மணிக்கு தான், திருப்பி 12 மணிக்கு ஸ்பாட்டில் இருக்கட்டும். அவ்வளோ ஒரு பரபரப்பாக ஒரு விஷயங்களுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த லெவலுக்கு அவர் ப்ரொடியூசர் சாரும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார். அவங்க என்ன கேட்டாலும் அந்த சப்போர்ட்டை வந்து பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அதனால தான் படம் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இப்போ சமயத்தில் ஆரம்பித்து உடனே முடித்து உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப இதாக இருந்துச்சு. இந்த மாதிரி படங்களுக்கு வந்து அனைத்து ஆடியன்ஸ் தரவும் சரி, மீடியாக்கள் அனைவருமே வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, நன்றி. தேங்க்ஸ். சூப்பர். ரஜினி கேங் நல்லா இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு நார்மல் படம் மாதிரி போகுது. ஒரு லவ்வர்ஸ் 2 பேருக்குள்ளே இருக்கிற ஃபன்னு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப் ஒரு பேய் படம் மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கூல் சுரேஷ் அண்ணன் வந்தது தான் இதில் ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அவர் தான் படத்தை தூக்கி நிறுத்திருக்காருன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் மொட்டை ராஜேந்திரன் சார், அதுக்கப்புறம் முனிஷ்காந்த் சார், இவங்க 3 பேரோட காமெடியால் தான் படம் கொஞ்சம் நிற்கிது அப்படின்னு சொல்லலாம். படம் ஓவராலாக நல்லா இருக்குது. என்னென்னா இன்னும் கொஞ்சம் சின்ன கரெக்ஷன், கொஞ்சம் மோல்டு பண்ணியிருக்கலாம்.
பட் நல்லா இருக்கு. நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது. 3 பாட்டு இருக்குது, 3 பாட்டுமே நல்லா இருக்கு. ஒரு சோக்கு சுந்தரின்னு ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு, அது நல்லா ஒரு நிறைய யங்ஸ்டருக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. 3 பாட்டுமே நல்லா இருக்கு, கேட்குற மாதிரி நல்லா தான் இருக்கு. படம் கதைன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஹீரோயினும் ஓடி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதில் தாலி கட்டினது மூலிமா அவங்களுக்கு பேய் பிடிக்குது. அதுலேருந்து பேயிலேருந்து எப்படி வெளியே வராங்க, இதுதான் ஒரு ஒன்லைன். இதில் ஒன்றும் பெருசாக மெசேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஃபிலிம், ஜாலியாக பார்க்குற மாதிரி. ஏன்னா குல் சுரேஷ் அண்ணனை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி மொட்டை ராஜேந்திரன் சார், அப்புறம் முனிஷ்காந்த் சார், இவங்க எல்லாருமே ஓவராலாக படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதான் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஒர்க் ஆகலை, பட் நிறைய காமெடி ஒர்க் ஆகிருக்கு. 1-2 கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு, அது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒர்க் ஆகலை. மற்றபடி எல்லா இடத்துலையும் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃபில் தான் எல்லாருமே வருவாங்க, எல்லா காமெடி எல்லாமே வரும். அதில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு லாஸ்ட்டில். ஒரு சிலது அது வந்து கொஞ்சம் லாஜிக்காக இல்லாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நல்லா இருக்குது படம். மற்றபடி ஓவராலாக நல்லா இருக்குது படம். 7.5 கொடுக்கலாம் 10க்கு. ஏன்னா கொஞ்சம் அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கலான்ற மாதிரி தோணுச்சு. இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம், நல்லா இருந்துச்சு. இன்னும் ஒரு சிலதெல்லாம் அவங்க வர சீனில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்திருக்கும். அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நல்லா இருக்கு காமெடி படம். ஆமாம், ரொம்ப நாள் பொறுத்து ஒரு காமெடி படம் வந்திருக்கு. ஜாலியாக இருக்குது, பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்குது. ஹாய், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எங்களோட படம் ரஜினி கேங் ரிலீஸ் ஆகிருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதில் வந்து கூல் சுரேஷ் சார் வந்து செகண்ட் லீடாக பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஹீரோனியோட முறை பையன். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், யூஸ்வலாக அவரோட ஃபன் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த படம் வேறு லெவலில் இருக்கும். தேட்டரே பயங்கர ஷோ முடிஞ்சு செகண்ட் ஷோக்கு வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ மக்கள் வந்துட்டு இருக்காங்க, என்னென்னு கேட்க போகிறோம். இதில் நானும் ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று ஓப்பனிங் சீனில் வந்து முனிஷ்காந்த் சாரோட நடிச்சிருக்கேன். ஸோ உங்கள் பிளஸிங் தேவை. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படம் பக்கா என்டர்டெயின்மெண்ட் படம், மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பேசுங்க. சூப்பர். பேசு, யாரை பேசுங்க, அப்படியே பேசுங்க. அப்படியே பிடிக்கல. அனைவருக்கும் வணக்கம். நான் நடிகர் கோப்ரா பிரதீப் குமார். நான் இந்த படத்தில் வந்து மைனர் மாரிமுத்து அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக படத்தை வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மிகப்பெரிய அளவில் எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல அப்ளாஸ் வாங்கியிருக்கு. அண்ணன் கூல் சுரேஷ் அண்ணன் வந்து இந்த படத்தோட செகண்ட் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு, வேறு லெவலில் மாஸ் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அண்ணனோட சீன்ஸுவே வரக்கூடிய கரகோஷங்கள் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஹீரோ அதாவது ரஜினி கிஷன் அவர்கள் வந்து இதில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் தான் முதல் ஹீரோ. ஆனால் நம்ம அண்ணன் வேறு மாதிரி மாஸ் பண்ணி செகண்ட் ஹீரோ வந்து வேறு மாதிரி மாஸ் பண்ணி அந்த பொண்ணு இருக்குல்ல மைனா, அதுக்கு வந்து ரூட் போட்டே போயிட்டு இருக்கிறாரு, வேறு மாதிரி இருக்கு. அவர் ரஜினி கிஷன் வேறு லெவலில் டான்ஸ் பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவங்க வந்து பொன்னரசின்ற கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. வணக்கம், என்னோட ஒய்ஃபாக நான் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஹாய், என்னோடய பேர் மீரா. இதுக்கு முன்னாடி நான் படங்கள் பண்ணியிருக்கேன், பட் இந்த படம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். இதில் வந்து பொன்னரசின்ற ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, செம்ம ஃபன்னாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். எல்லோரும் எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய டீம் அண்ட் டெக்னீஷியன் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்தையும் மைக்கு போக்கு. தேங்க்யூ. ஹலோ ஹாய், நான் உங்கள் ரஜினி கிஷன், படத்தோட ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர். படம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ தான் ப்ரெஷ் ஷோ எங்களுக்கு ஃபினிஷ் ஆகிருக்கு. எல்லா பேரும் பார்த்துருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கண்டிப்பாக படம் வந்து நீங்கள் தேட்டர்ஸில் போய் பாருங்கள். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் இது. 6 to 60 பீப்புள் ஏஜ் வரைக்கும் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக அவ்வளோ ஒரு ஃபேமிலியான என்டர்டெய்னர். நீங்கள் போட்ட காசு அண்ட் டைம் வந்து கேரண்டியாக சொல்கிறேன், யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட். ஸோ ப்ளீஸ் தேட்டரில் போய் பாருங்கள். இந்தமாரி சின்ன படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ். ஓகேயா? ஏதோ இல்லை, அது எக்ஸ்ட்ரா தான்.
சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பயங்கரமாக ஒரு ஹாப்பியாக இருக்குது. கூல் சுரேஷ் அண்ணன் கலக்கியிருக்காரு பயங்கரமாக. கிஷாந்த் சார் உங்களை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கீங்க. ஆக்டிங் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அந்த 3 சாங்குமே வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பர் மேடம். உங்கள் ஆக்டிங்கும் செம மேடம். ஹீரோயின் பயங்கரமாக பின்னியிருக்காங்க. அந்த காமெடி சீன்ஸ்லாம் சூப்பர். பேய் குத்து சாங்கு அது பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சாங் ஒன்று சோக்கு சுந்தரி, அந்த பாட்டு சோக்கு சுந்தரி வராளே அந்த பாட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக பாட்டு தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. எல்லா பாட்டுமே எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. ஒரு ஐட்டம் சாங் நம்மள மாதிரி இளைஞர்களுக்காக ஒன்று இருக்கு. ஒரு ஜாலியான ஐட்டம் சாங் இல்லப்பா, ஃபர்ஸ்ட் நைட் சாங். ஆமாம் ஆமாம் அதுதான். சரி ஏதோ தவறாக சொல்லிட்டேன் போல இருக்கு. சரி ஓவராலாக எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. அந்த தாலியை வச்சு பயங்கரமாக ஒரு சூப்பராக ஒரு ப்ளே பண்ணியிருக்கீங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது. அந்த நிகழ்வுக்கு என்னையும் கூடுங்க, நானும் வரேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. Hiren, please come on stage, please. இப்படி போனேன் படிக்கிறேன். நானே படிச்சேன். அந்த கேப் மட்டும் மைனா மைனா நெஞ்சுக்குள்ள ஆக்சுவலாக இந்த படம் ரஜினிகாந்த் மிகப்பெரிய ஹிட்டு. இப்போ சமீபத்தில் வந்த தில்லுக்கு துட்டு, அரண்மனை, காஞ்சனா இந்த படமெல்லாம் இப்படி பார்க்கும்போது ஒரு பயமும் இருக்கும், அதே நேரத்தில் நல்லா காமெடியாகவும் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஜனரஞ்சகமான படத்தை தான் கொடுத்துருக்காரு இயக்குனர் ரமேஷ் பாரதி சார். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் தயாரிப்பாளரும் கதாநாயகனுமான ரஜினி கிஷன் சார், அவங்க இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு கதாநாயகனாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக எப்படி சின்ன தம்பி படத்தில் பிரபு சார் இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் ரஜினி கிஷன் சார் ஹீரோவாக கலக்கி இருக்கிறாரு. அதே மாதிரி கதாநாயகி அப்படின்னு சொல்கிறத விட கூல் சுரேஷோட மைனா என்னோட அத்தை பொண்ணு, என்னோட முறை பொண்ணு அப்படி சொல்கிற கதாநாயகி அவங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் 2வது கதாநாயகனாக நடித்துள்ள கூல் சுரேஷ், அந்த கூல் சுரேஷ் அவர்களில் வந்து படத்தில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் காட்டினோன்னா தேட்டரே அப்படியே பயங்கர கிளாப்ஸு. ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை வந்து என்னை பார்த்தவொன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷம் ரசிகர்களுக்கு. இந்த நேரத்தில் எனது ரசிகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இடத்துல நான் வந்து தேட்டரில் வந்து ஏதோ பூகம்பம் வந்துருச்சு போல அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சீனில் வந்து என்னோட ஆண்மையே போகிற மாதிரி டம்முன்னு ஒரு அடி ஒன்று அடிக்கும். அப்போ நான் அம்மா ஐயோன்னு கத்துவேன். அப்போ தேட்டரில் எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இந்த கூல் சுரேஷோட இதில் அடிபட்டது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. பர்டிகுலராக சொல்லணும்னாக்கா பேய் குத்து சாங்கு சூப்பர் ஹிட்டு. அப்புறம் வந்து கண்ணா என் சேலைக்குள்ள கட்டெரும்பு புகுந்து இருக்கு எதுக்கு அப்படின்னு அந்த ஜெய்ஹிந்த் படத்தில் வர அந்த பாட்டு எப்படி அர்ஜுன் சாரும் ரஞ்சிதா அவங்கள பார்க்கும்போது எப்படி ஒரு நமக்கு ஒரு ஃபீலிங் வருமோ அதே மாதிரி ஒரு பாட்டை இந்த படத்தில் நம்ம ரஜினி கிஷன் சார் ஹீரோவும், எனது அத்தை பொண்ணு, என் முறை பொண்ணு, மாமா என்னை விட்டுட்டு போன பொண்ணு, என்னை ஏமாற்றிய பொண்ணு, கதாநாயகி ஆகிய மைனா உங்களையும் சார் கல்யாணம் பண்ணிக்க அவங்க இந்த இடத்துல சும்மா பின்னி பிணைஞ்சு பெடல் எடுத்திருக்காங்க. ஆனால் அவ்வளவு தத்ரூபமாக நடித்தோம். பெட்டு மேலே போட்ட அந்த ஒரு பூ கூட கசங்கலை. அந்த சிரிக்காதீங்கப்பா, நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். அந்த பூவை கூட கசங்காம பார்த்துக்கிட்ட இந்த ஹீரோ என்னோட அத்தை பொண்ணு, என் முறை பொண்ணு, அப்போ எப்படி அவங்க கசங்காம பார்த்துப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது எனக்கு அந்த இடத்துல தான் ஒரு பெரிய சந்தோஷமே வந்துச்சு. அப்போவே நான் முடிவு பண்ணேன், டேரக்டர்கிட்ட சொன்னேன், சார் நான் செகண்ட் ஹீரோவாக இருந்துட்டு போகிறேன், எப்படியாச்சும் அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருங்க, அதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்கேன்,
அது என்ன விஷயம் அப்படின்றது. அப்படி தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி, ஆழம் வந்தது பாட்டை வச்சு, ஊட்டி வளர்த்தேன் அன்பு தங்கச்சி, கடைசியில் எல்லாமே மண்ணா போச்சு. ஸோ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கு வந்து அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி படத்தில் மட்டும் இல்லை ப்ரமோஷன்லேயும் எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா நிறையா பேர் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த சகோதரி உண்மையிலேயே வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு கதாநாயகியாக வருவதற்கு 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது. அப்படி ஒரு கச்சிதமான ஹீரோயின் தான் இவங்க. ஆனால் பேர் தான் என் வாயில் வரல. துத்விகா. இந்த துவிகாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரஜினி கேங் படத்தை பாருங்கள், எல்லோரும் நல்லா சந்தோஷப்படுவீங்க. அடுத்து எனது அத்தை பொண்ணு, முறை பொண்ணு, மாமா பொண்ணு, என்னை விட்டு ஓடி போன பொண்ணு, அவங்க பேசுவாங்க. தம்பி மைக்க புடி, மறைக்காம புடி, இன்னும் கொஞ்சம் பேக்கில் வா. இப்போ பேலன்ஸ் எதுவுமே இல்லை எனக்கு பேசுறதுக்கு. பிகாஸ் எல்லாரும் ஏன்னா இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா படத்தில் தான் எல்லாம் கரெக்டாக இருக்கா? வெளில வந்து ஏன்னா படத்தில் தான் என்கிட்ட இருந்து ஹீரோ வந்து ஹீரோயினை உஷார் பண்ணி போயிட்டாரு. இந்த தம்பி வந்து மைக்கை கொடுத்து இவனை உஷார் பண்ணி போயிட்டானா அப்போ நான் நடுத்தருக்கு தான் வரணும். அதனால் என் முறை பொண்ணுக்கு என் அத்தை பொண்ணுக்கு நானே பிடிக்கிற மைக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா. நீங்கள் இல்லைன்னா இந்த அளவுக்கு நாங்கள் வந்து உங்கள் முன்னாடி ஆடியன்ஸ் முன்னாடி கண்டிப்பாக வர முடியாது. அந்த சப்போர்ட்டுக்கு பெரிய நன்றி. அண்ட் இன்றைக்கி நம்ம எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் இது நாங்கள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படி எப்படி சொல்கிறது, லைக் ஒரு 2 to 6 ஆமாம் ஒரு 2 to 6 போய் லைக் நைட் ஷூட் எல்லாம் பண்ணி, அதுவும் லொக்கேஷன்ஸ் கொஞ்சம் கொடூரமான லொக்கேஷன்லாம் போய் ஷூட் பண்ணி நாங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஹார்ட் ஒர்க் இன்றைக்கி தியேட்டரில் உங்கள் முன்னாடி வந்திருக்கோம். பார்த்தவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ரிவ்யூ தான் எங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கேன். அதில் ரொம்ப சந்தோஷம். இனியும் பார்க்காம இருக்கிற நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக போய் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வேறு நீ பேசிட்டியாம்மா? எல்லாரும் பேசியாச்சா? சிஸ்டர் கசின் சிஸ்டருங்க. அப்போ எனக்கு முறை பொண்ணு எங்க மாலை எங்க? முறை பொண்ணுன்னே மாலை கேட்குறியா? எங்க மாலை எங்க? மாலை எடுத்து வர கொடுக்கணும். எப்படி போயிடுச்சா? கார் அதோ நிற்குதுடா காரு. மாலை கொடுங்கடா. டக்குன்னு வாப்பா, டக்குன்னு வாங்கிட்டா. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் தனலக்ஷ்மி. நான் ஃபில்ம் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நிறைய காமெடி சீன்ஸ் இருக்குது, ஹாரர் சீன்ஸ் எல்லாமே இருக்குது. இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஃபில்ம். எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. அண்ட் கோப்ரா அண்ணா அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்காக படம் பார்க்க வந்தேன். அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. நான் மைக் பிடிச்சிருந்தேன். கூல் சுரேஷ் அண்ணா பற்றி சொல்ல எல்லாருக்குமே தெரியும். அவர் பயங்கர ஜாலியான டைப்பு. ரொம்ப ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஸோ நான் சொல்லி தான் அவரை பற்றி தெரியணும்னு இல்லை. ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன், வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. சூப்பர். படத்தை பாருங்க.